பஸ்ல போக போறீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. அன்றாட மக்கள் பயணம் செய்வதற்கு பயன்படுத்துவது பேருந்துதான். அந்த பேருந்திலேயே இந்த நிலைனா மக்கள் எல்லாம் எங்கே போவாங்க? தமிழக அரசு ஏன் தான் இந்த அவல நிலைக்கு மக்களை தள்ளி இருக்கிறதோ? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் ஆம்பூரில் இருந்து பச்சைக்குப்பம் மேல்பட்டி வழியாக குடியாத்தம் செல்லக்கூடிய அரசு பேருந்து ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது பேருந்து என்ஜினில் இருந்து திடீரென புகை வந்ததால் பேருந்தில் இருந்த பயணிகள் பேருந்தை விட்டு அலறி அடித்து இறங்கி ஓடி உள்ளனர். இதனை கண்ட பேருந்து ஓட்டுநர் செய்வதறியாமல் திகைத்து இன்ஜினில் புகை வருவதை சரி செய்ய முயன்ற போது பேருந்தில் உதிரி பாகங்கள் இல்லாததால் பேருந்து நிலையத்தில் இருந்த தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் கேட்டு பெற்று பின்னர் அங்கிருந்த சக ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் இன்ஜினில் வந்த புகையை அணைத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் ஆம்பூரிலிருந்து குடியாத்தத்திற்கு 11:50க்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து சுமார் 2:30 மணி நேரமாக பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததால் பச்சைக்குப்பம், அழிஞ்சிக்குப்பம், மேல்பட்டி, வள்ளத்தூர், செம்பேடு, குடியாத்தம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வந்தனர். பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். மேலும் அரசு பேருந்துகளில் ஏற்படும் பழுதுகளை சரிபார்க்க கூட உதிரி பாகங்கள் இல்லாத அவலநிலை நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டினர். இதே நிலை தமிழ்நாட்டில் நீடித்தால் மக்கள் எல்லாம் என்னதான் ஆவார்களோ? புலம்பி தவிக்கும் பாமர மக்கள் தற்போது இந்த பேருந்தின் வீடியோ இணையத்தில் படு வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. No. எப்படி பத்திச்சு? ரேடியோ எடுத்து தண்ணி ஊற்றுது அவ்வளோதான்.